ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான சம்மரி குட்டியாக ஈஸியாக பார்த்துடலாம் வாங்க. அண்ட் ஆக்சுவலி சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். அண்ட் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கை வந்து எதுக்காக எழுதுகிறாங்க அப்படின்னா, ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னா அந்த மீட்டிங்கை வந்து நம்ம வந்து ஓவராலாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வந்து அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் வந்து எழுதுகிறாங்க. என்னெல்லாம் வந்து அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கில் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு டெசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா அந்த டெசிஷன் இருக்கணும். நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இருக்கணும். நம்ம என்னென்ன ஆக்ஷனை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இருக்கணும். எந்தெந்த டிஸ்கஷன் பாயிண்ட்ஸை யார் யார் சொன்னாங்க அப்படிங்கிறது இருக்கணும். நம்ம அந்த மீட்டிங்கில் யாராவது பர்சனல் ஒப்பீனியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதையுமே வந்து அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கில் வந்து நோட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போது இந்த மீட்டிங்க்கு வந்து யாராவது வர முடியல அப்படின்னா அந்த மீட்டிங்கில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம யார் மூலியமாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் ஓவராலாக அவங்களே வந்து இதை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து புரிகிற அளவுக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் மூலியமாக ஆனால் ஓவராலாக எல்லாமே புரியணும். ஸோ அந்த ஆப்சண்ட் ஆன மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த மீட்டிங்கில் என்னென்ன நடந்தது, நம்ம என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அஃபீஷியலான ரெக்கார்ட் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் இன் ஃபார்மல் கார்ப்பரேட் போர்ட் செட்டிங். அதாவது எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஃபார்மலாக ஒரு மீட்டிங் நடக்கு அப்படின்னா மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். இந்த கார்ப்பரேட் போர்டாக இருக்கலாம், எல்லாம் போர்ட் செட்டிங் எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கீ எலமெண்ட்ஸ் டு இன்க்ளூட் இன் ப்ரொஃபஷ்னல் மினிட்ஸ். ஒரு ப்ரொஃபஷ்னலான மினிட்ஸ்க்கு வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்படின்னா என்ன, அது வந்து எதுக்காக எழுதுகிறோம் அண்ட் அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னலாக அதோட பர்பஸையும் நம்ம பார்த்தோம். அண்ட் இப்போது ஒரு ப்ரொஃபஷ்னல் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டர் அப்படின்னா மீட்டிங்கோட டீட்டெயில்ஸ் இருக்கணும். ஒரு டீம் நடத்துது இல்லைன்னா ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த கம்பெனி ஆர்கனைசேஷனோட நேம், அப்புறம் மீட்டிங்கோட டைட்டில். இந்த மீட்டிங் வந்து எதுக்காக, ஒரு ஜென்ரல் மீட்டா இல்லை அப்படின்னா ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா அதுக்காக போட்ட மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கோட டைட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டேட்டு, டைம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்கோட டைம் வரைக்குமே வந்து இருக்கணும். லொக்கேஷன் அண்ட் பிளாட்ஃபார்ம், என்ன பிளாட்ஃபார்ம், ஒரு வேளை வந்து நம்ம வெபினார் நடத்தணும் அப்படின்னா கூகுள் மீட், ஜூம் போடலாம். இல்லை அப்படின்னா டைரக்ட் மீட் அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ரூம், இல்லைன்னா எந்த லொக்கேஷனில் நடத்துதோ அது. அண்ட் அப்புறம் அந்த சேர் பர்சனோட நேம் அண்ட் அந்த மினிட் டேக்கர், யார் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க அது. அப்புறம் அட்டண்டன்ஸ், அந்த மீட்டிங்கில் வந்து யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவங்க. அப்புறம் அந்த ப்ரெசன்ட் லிஸ்ட், அவங்களோட நேம் அண்ட் அவங்க என்னென்ன ரோல் பண்ணாங்க. ஆப்சென்ட் ஆனவங்களோட நேம். கெஸ்ட்டு இருந்தாங்க, அந்த மீட்டிங்க்கு வந்து நம்ம கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கெஸ்ட்டோட நேம் வந்து இருக்கணும். அண்ட் அஜெண்டா வந்து கண்டிப்பாக வந்து தேவை. அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கில் என்னென்ன அஜெண்டா அண்ட் அந்த பர்பஸ் வந்து இருக்கணும். ஒரு ப்ரீஃபான அந்த மீட்டிங்கில் என்ன நடந்தது, என்னென்ன பேசணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடணும். நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த கொடுத்துருக்கிற அஜெண்டாவை வந்து இந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கோட வந்து அட்டாச் பண்ணணும். அந்த மீட்டிங்கில் வந்து நம்ம என்னென்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு பாடி ஆஃப் டிஸ்கஷன் இருக்கணும். அந்த அஜெண்டா படி வந்து நம்ம மீட்டிங் எல்லாமே வந்து நடத்தி முடிச்சிருப்போம் இல்லை, ஒவ்வொருத்தருமே வந்து என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறத வந்து அந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டை ரொம்பவே கன்க்ளூட் பண்ணி ரொம்ப குட்டியாக கன்சைஸ் பண்ணி நியூட்ரலாக எழுதி முடிக்கணும். ஏதாவது டெசிஷன் இருந்தது அப்படின்னா டெசிஷனை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க நோட் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஏதாவது ஒரு ஃபார்மலான மீட்டிங் அப்படின்னா ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. இப்போ இன்கேஸ் வந்து ஒரு
ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு ப்ரோக்ராமில் வெஜ் வேணுமா நான்வெஜ் வேணுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓட்டிங் நடத்தியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சாப்பிட்ற விஷயங்கள் நமக்கு மறக்காது இல்லையா? ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், வெஜ்ஜுக்கு எத்தனை பேர் நேம் கொடுத்தாங்க, நான்வெஜ்ஜுக்கு எத்தனை பேர் நேம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கில் நம்ம கிடச்சிது அப்படின்னா அந்த டெசிஷன் அது வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் தானே, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டெசிஷனை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்புறம் அந்த ஆக்ஷன் என்ன அப்படின்னா, அந்த டாஸ்கில் வந்து நம்ம என்ன கிளியராக பேசணும், அந்த இதுக்கு ரெஸ்பான்சிபிள் யார், அந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், அந்த ஈவெண்ட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், அது எந்தெந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, அதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மீட்டிங்கில் நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா அதெல்லாமே நோட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எனி அதர் பிஸ்னஸ் ஏஓபி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அடிஷ்னல் டாப்பிக்காக தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அந்த அடிஷ்னல் டாபிக் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஆக்சுவலி மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்னா வந்து இதோடய வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடும். அண்ட் இது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு நாலேஜ் மாதிரி தான். அண்ட் இந்த ஏஓபின்னா இந்த பிஸ்னஸ் மீட் மாதிரி எடுத்துக்கோங்களேன். நெக்ஸ்ட் மீட்டிங் எப்போ, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம். நெக்ஸ்ட் மீட்டிங் எப்போ, நெக்ஸ்ட் வந்து என்ன டாபிக் பேச போகிறோம், அண்ட் அதோட க்ளோசிங் டைம் என்ன, அந்த நெக்ஸ்ட் மீட்டிங்கோட டைம் எண்டிங்கு, அப்புறம் அந்த அட்ஜாயின்மெண்ட் நோட்டு, அந்த சிக்னேச்சர், அந்த நம்ம இன்கேஸ் வந்து நம்ம டைரெக்டாக வந்து அந்த பர்சன்ஸோட நம்ம மீட் பண்ணுறோம், மீட்டிங் நடத்துகிறோம் அப்படின்னா அவங்களோட சிக்னேச்சர் இல்லைன்னா அப்ரூவல், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட், அண்ட் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த மீட்டிங் வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நோட் பண்ணுறது தான் ஏஓபி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப். அது வந்து மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கோட கம்பல்ஷன். இது வந்து அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இவ்வளோதான் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷார்ட்டாக வந்து நம்ம முடிச்சிட்டோம். இதில் கொடுத்துருக்கிறத வந்து நீங்கள் அப்படியே உங்கள் ஓன் வேர்ட்ஸில் வந்து நீங்கள் சம்மரைஸ் பண்ணி எழுதுங்க. இவ்வளோதான் வந்து கண்டென்ட். இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம எலாபரேட் பண்ணி எழுத முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எலாபரேட் பண்ணி எழுதலாம். அண்ட் மேக்ஸிமம் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு ஈவெண்ட் நடத்துறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எழுதுவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒன் வேர்ட்ஸ்லலாம் கேட்டாங்க அப்படின்னா மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் வந்து அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, அதோட பர்பஸ் என்ன, அதே மாதிரி சிம்பிளாக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் ட்விஸ்டியாக வந்து கேட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து சிம்பிளாக முடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இவ்வளோ தான் வந்து மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்படின்னா அதோட டீட்டெயில்டான சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவல் டாபிக்ஸ்க்கு வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதையும் மறக்காம கேளுங்க. Thanks for watching and subscribe for more videos.